கோவை மாவட்டம் காவல்துறை சார்பில் புதியதாக நிழல் எனும் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செயலி மூலம் குற்ற நிகழ்வுகளை தடுப்பதும், அதேபோல குற்றவாளிகளை பின்தொடர்வது, அவர்களுடைய தொடர்புகள் போன்ற பல்வேறு தகவல்கள் அனைத்தையும் ஒரே இடத்தில் இருந்தபடி கண்காணிப்பின் கீழ் கொண்டு வர முடியும். எனவே இனிமேல் கோவை மாவட்டத்தில் குற்றவாளிகள் யாரும் தப்ப முடியாது. இது சம்பந்தமான முழு விளக்கத்தையும் எமது சிறப்பு செய்தியாளர் ராஜகோபால் வழங்க நாம் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து சீனியர் ஜேர்னலிஸ்ட் ராஜகோபாலுங்க. இன்னைக்கு நம்ம மிக முக்கியமான ஒரு பகுதியில் நிற்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்ட காவல்துறையினுடைய கண்காணிப்பு மையம். அதாவதுங்க, நீங்கள் பொள்ளாச்சியில் இருக்கலாம், மேட்டுப்பாளையத்தில் இருக்கலாம், இல்லை கருமத்துப்பட்டியில் இருக்கிறான், கோவை மாவட்ட எல்லை பகுதியில் எங்கே வேணா இருக்கலாம். நம்மளை யாரும் கண்காணிக்க மாட்டாங்க, நம்ம என்ன வேணா செய்யலான்னு செஞ்சிட்டு இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு ஒரு அலார்மிங் கொடுக்கக்கூடிய ஒரு தவறுகளை செய்யாதீர்கள் அப்படிங்கிறதுக்கு விழிப்புணர்வுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இந்த மையம் சாதாரண மையம் இல்லைங்க. கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை துல்லியமாக கண்காணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு மையம். அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் அதிநவீன கருவிகள், அது மட்டும் இல்லாமல் வெல் ட்ரெயின்டு ஆஃபீஷியல்ஸோட இந்த மையம் செயல்பட்டு வருது. இன்னைக்கு கோயம்புத்தூர் எஸ்பி ஆஃபீஸில் எதுக்கு வந்திருக்கோம்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் சார்பாக நம்மளுடைய எஸ்பி சார் திரு பவன்குமார் அவர்கள் ஒரு புது முயற்சி ஒன்று எடுத்திருக்கார். அதாவதுங்க, பொதுவாக நம்ம பல்வேறு இடங்களில் சமூக விரோத செயல்கள் நடக்கும், பல அநியாயங்கள் நடக்கும். இதை தட்டி கேட்க மாட்டாங்களா, போலீஸுக்கு சொல்லாமே அப்படின்னு சில விஷயங்கள் வரும். ஆனால் இதை சொல்றதுனால நம்மளுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படுமோ அப்படிங்கிற பயங்கம் நமக்குள்ள இருக்கும். அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காணும் வகையில் கோவை மாவட்ட காவல்துறை சார்பாக இந்த புது இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. இந்த இனிஷியேட்டிவ் படி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் பேர் நிழல். அதாவது உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அவலங்கள், அதாவது சமூக விரோத செயல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கஞ்சா விற்பனையாக இருந்தாலும் சரி, இல்லை வன்முறை சம்பவங்களாக இருந்தாலும் சரி, அதிக ஒலி எழுப்பக்கூடிய வாகனங்கள் இயக்குறாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எந்த விதமான சட்டம் ஒழுங்கு சார்ந்த குற்ற சம்பவங்கள் சார்ந்த நடவடிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் விவரங்கள் தெரியக்கூடாது. ஆனால் நான் அது காவல்துறைக்கு சொல்லணும் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் இருந்ததுன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கூல் கோயிங், காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து ஒரு பெரிய ரிட்டையர்டான ஒரு கம்யூனிட்டி வரைக்கும் யாராக இருந்தாலும் இந்த நிழல் திட்டம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, கியூஆர் ஸ்கேன் பண்ணுற கோடு. இது கோவை மாவட்டத்தில் தற்போது வரை 10,000க்கும் மேற்பட்ட பகுதிகளில், குறிப்பாக பள்ளி, கல்லூரி, அலுவலகங்கள், பேருந்து நிறுத்தங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய முக்கிய பகுதிகளில் மாவட்ட காவல்துறை சார்பாக ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எதிர்வரும் நாட்களில் கார்டு மாதிரி எல்லா மக்களுக்கும் ரீச் டு த மேக்ஸிமம் ரீச் பண்றதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கோ அதெல்லாம் பண்ண போறாங்க. இது என்ன ஹைலைட்னா, அந்த ஸ்கேனர் இருக்கு இல்லைங்களா, அதுல 3 வகையா இருக்கு. நீங்க அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுடைய விவரங்கள் காவல்துறைக்கு தெரியாது. நீங்கள் 3 வகையா இதுல தகவல் தெரிவிக்கலாம். ஒன்று, நீங்க ஸ்கேன் பண்ண உடனே வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வரும், அந்த ஆப்ஷன். அதுல நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி சோ அண்ட் சோ இந்த மாதிரி சம்பவம் சார், இந்த இடத்துல இருக்கிற இந்த மாதிரி சமூக விரோத செயல்கள் நடந்துட்டு இருக்குது, அவ்வளவுதான் அப்படின்ட்டு நீங்க கட் பண்ணிடலாம். உங்களுடைய விவரங்கள் எதுவும் தெரியாது. பட் அந்த இடத்துக்கு குறிப்பிட்ட சில நேரத்துக்குள்ளேயே விரைவாக காவல்துறையினர் அந்த இடத்துக்கு அந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணிடுவாங்க. 2வது முறை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்கும். அதாவது நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்களால டக்குன்னு டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபுல்லா கொடுக்க முடியாது அப்படின்னீங்கன்னா, அந்த எமர்ஜென்சியை கொடுத்துட்டீங்கன்னா போதும், போலீஸுக்கு உங்களுடைய லொகேஷன், உங்க ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்க லொகேஷன் போலீஸ் கண்ட்ரோல் ரூம், இந்த ஒருங்கிணைந்த மையத்துக்கு வந்துடும். இங்கிருந்து அதிகாரிகள் உங்களை உடனடியாக ட்ராக் பண்ணி அந்த பகுதியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பேட்ரோல் ஆஃபீஸர்ஸ் யாரோ உடனே கனெக்ட் பண்ணி வித்தின் ஃபியூ மினிட்ஸ் அங்கே உங்களுக்கான பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துருவாங்க. இந்த 3வது ஆப்ஷன் என்னன்னா, பிக்சர் வீடியோ சேர்த்து தகவல் கொடுக்கக்கூடிய, கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுக்கக்கூடிய மெத்தட் தான் இந்த 3வது மெத்தட். ஸோ இந்த நிழல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். குற்றச்சம்பவங்களை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அனைத்து நம்ம மக்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஏன்னா இனிமே நீங்க காவல்துறையினருக்கு நம்ம சொல்லிட்டோமோ அவங்க நம்மளை ட்ராக் பண்ணுவாங்களோ, இல்ல நம்ம இந்த சமூக விரோத செயலில் ஈடுபடுறவங்களை பத்தி சொல்லிட்டோமோ அவங்க நம்மளை கண்காணிப்பாங்களோ, நீதான் சொன்னியான்னு கேட்டு நமக்கு ஏதாவது அச்சுறுத்தல் கொடுப்பாங்களோ, அந்த கவலை இனி இல்லை. நிழல் அப்படிங்கிறது நிழலா, நீங்க நிழலா தான் இருப்பீங்க. நீங்க என்னைக்கும் அபிஷியல்ஸ்க்கு போக மாட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க உங்க பர்சனல் ஐடென்டிட்டி நீங்க எதுவுமே ரிவீல் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணுங்க, தகவலை சொல்லுங்க, பிரச்சனைக்கு தீர்வு வித்தின் மினிட்ஸ்ல மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அவங்க பார்த்துக்குவாங்க. எனவே இந்த திட்டத்தை முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தினர், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்கும் கொண்டு சென்று மகத்தான திட்டத்தை எல்லாத்துக்கும் சென்றடைவதை உறுதி செய்வதுதான் நம்ம அனைவரின் கடமை.
அதை செய்வீங்கன்னு நிச்சயமா நம்புறேன். நான் செய்வேன், நீங்களும் செய்வீங்கன்னு நான் நம்புறோம். நன்றி.